செவ்வாயின் அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே, சிறிய அளவிலாவது உங்கள் பேரில் கொஞ்சம் சொத்து இருக்குங்க. சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரணருண ரோக சத்ரு சாணமான 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால் பலருக்கு ரத்த அழுத்தம், முடிவுறுதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக அமைங்க. மேலும் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதி குருவாக அமைவதால் வாழ்க்கையினுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா பணவரவு சேமிப்பு உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு வகையில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. கலைகளை ஆர்வத்தோடு இருக்கலாம். உங்களுடன் ரொம்ப அன்பாக பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. நண்பரை போல பழகக்கூடிய நபர் தாங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அதிவாங்க. மேலும் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வருவது சிறப்பான பலனை தரும். செவ்வாய்க்கு எதிரி குணங்களை கொண்ட அனுஷத்தை அதிபதியாக சனியும் கேட்டையின் அதிபதியாக புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போதே உங்கள் வாழ்க்கையில் நிலையாமை குறித்து சிந்திப்பீங்க. சித்தர்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம், தொழில முன்னேற்றம் உண்டா, இல்லை வாழ்க்கையில் பிரச்சனைகள் இனி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா பல விஷயங்களுக்கு ஒரு தெளிவான பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியில் கிரக நிலையில் தற்போது ராசியில் சூரியனோ, செவ்வாய், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் புதன் கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலக்கூடியதாக இருக்கு. எல்லா நலன்களும் இந்த நேரத்தில் உண்டு. விரும்பியது நிச்சயம் உங்கள் கை கூடி வரும். அதற்கான முயற்சி மட்டும் கொஞ்சம் தேவை. பணபரத்தை இனி அதிகரிக்கும். பயணம் மூலம் லாபம் உண்டு. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் உண்டு. பல விதத்திலோ புகழ் பாராட்டு உண்டு. மற்றவர்களை பிரச்சனைகளை நீங்கள் வாதாடியும் வெற்றி பெறுவீங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகிடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்க செய்ய தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி செய்வாங்க. சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் இனி விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்களுடைய வருகை இருக்கு. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க போகுது. நிலம், வீடு மூலம் லாபத்தை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் இனி அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு மனத்துக்கு பிடித்த சுவையான உணவு உண்டு மகிழ்வீங்க. மனோபலம் அதிகரிக்கும். பெண்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் இருந்தாலும் அவங்க மூலம் உதவி உண்டு. இதில் எச்சரிக்கையாக இருங்க. பயணம் செல்ல வேண்டியது அமையும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வெளியூர் பயணம், அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அலைச்சல் உண்டாகலாம். தொழில் தொடர்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். தீ ஆயுதங்களை கையாளும் போது மட்டும் கவனமாக இருங்க. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்யுங்க. மாணவர்களுக்கு போட்டிகள் விலகிடும். பாடங்களை கவனம் செலுத்துங்க. சக மாணவர் நலனில் நீங்கள் அக்கறை காட்ட தொடங்குங்க. மேலும் உங்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியது அமையும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வருங்க. தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். லாபம் இனி பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் குறைய தொடங்கும். மேலும் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அரசு பணியில் இருந்தீங்கன்னா உடன் பணிபுரிவுங்களோட எச்சரிக்கையாக இருங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. மேலும் நீங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேரலாம். மனமாகாதவங்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் நிறைவேற போகுது. கொடுக்கல் வாங்கல் செய்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பிள்ளைகளுடைய பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவாங்க. இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளை இனி விலகி செல்வாங்க. பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேயே மாதத்தில்
சூரியன் சுக்கிரன் இணைவதால் முதல் வீட்டில் இருப்பாங்க. மாதத்தின் தொடக்கத்தில் புதன் விரயஸ்தானத்தில் 12வது வீட்டில் பயிற்சி ஆகுது. சுக்கிரனோ இறுதி வாரம் வரை விருச்சிக ராசியிலோ மாத இறுதியில் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகுதுங்க. குருவோ மாதத்தின் தொடக்கத்திலேயே பாக்கியஸ்தானத்தில் இருந்து டிசம்பர் 4 முதல் 8 தேதிக்குள்ள வீட்டில் பயிற்சி ஆகுது. இந்த கிரக நிலையால் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் விலகி ஆளுமை திறன் உங்களுக்கு மேம்படும். தன்னம்பிக்கை உயர்ந்து துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உண்டு. இதனால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். டிசம்பர் மாதம் நல்ல மாற்றத்தையும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வர சேர்க்கக்கூடிய காலமாக அமைந்திருக்கு. மேலும் முதல் பாதியில் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா முக்கிய நிதி ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறைந்து சேமிப்பு இனி அதிகரிக்க துவங்கும். கடும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா திரும்ப கிடைக்க வாய்ப்பு குறைவு. நிதி சார்ந்த விஷயங்களை அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. மேலும் இந்த நேரத்தில் தொழில் வேலை பொறுத்தவரை கவனிக்கப்படாத உங்கள் கடின உழைப்பு இனி கவனிக்கப்படும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் திறமைகள் பாராட்டப்பட்டு வேலையில் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்து வந்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கம் நன்றாக இருக்கும். உங்கள் பணியில் எவ்வளவு ஆற்றலோடு இருக்கீங்களோ அதே அளவிற்கு வெற்றியை நீங்கள் பெறலாம். கல்வி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். காலநிலை மாற்றத்தால் காய்ச்சல் அலர்ஜி போன்ற சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. எனவே தாமதிக்காமல் சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். உடற்பயிற்சி தியானம் மூலம் மனம் மற்றும் உடலையும் நீங்கள் இரண்டையும் பலப்படுத்தலாம். மாணவர்களுக்கு இந்த நேரம் கடின உழைப்பு தேவைப்படும். மேலும் கவனச்சிதறல்கள் தவிர்த்து பாடத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்ப உறவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடந்த கால பிரச்சனைகள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகள் சற்று குழப்பமான பதற்றம் நிறைந்ததாக இருக்கலாம். பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது நல்லது. சிக்கல்களை தீர்க்க நிச்சயம் இது உதவியாக அமையும். திருமண தடை விலகி திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். உறவுகள் இருந்த சிக்கல்களை தவிர்க்க பேச்சுவார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விருச்சிகர் ராசியிலினா லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்தில் புதனோ சுக்கிரமோ அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. பாட்டு செயல் இசை நாடகம் நடனம் போன்ற முக்கிய விஷயங்களை செயல்படுவீங்க. நிலம் வாங்குவது வீடு வாங்குவது ஆவணங்களை கையெழுத்திடுவது வெற்றியை தரும். மேலும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் தோல்வி இல்லாத சகவாசம் ஏற்படலாம். இமெயில் ட்விட் முகநூல் வாட்ஸ்அப் தொடர்புகளால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெயர் கெடு வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியன் சேர்ந்து இருப்பதால் யோகத்தை கொடுத்துடும். மேலும் சனியின் பார்வையில் இருப்பதால் கண்முகம் பற்களை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதால் புதிய ஆராய்ச்சிகளை செய்வதோ புதிய படிப்புகளை படிப்பது புதிதாக லோன் வாங்குவதுன்னு புதிய கடன்கள் அடைப்பது போன்ற விஷயத்தில் யோகம் உண்டு. லோன்களை அடைக்கும் போது யோகம் உண்டு. அதே நேரத்தில் பண வரவிற்கு பஞ்சமே இனி இருக்காது. காதல் உறவை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காலம்தாங்க இது. குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி பெருகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியங்களை வெற்றி உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களால் ஏற்றம் உண்டு. சந்தோஷம் ரீதியாக பார்த்தீங்கன்னா 75%, பொருளாதார ரீதியாக 85% நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் 8வதாக அமைந்த விருச்சிக ராசி நண்பர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கோபம் வந்துட்டா யாராக இருந்தாலும் கடும் வார்த்தைகளால் படுத்தக்கூடிய குணம் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை உண்டாக்கும். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வர வேண்டும்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களால் சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டு. மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்களில் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இல்லைனா செந்தூரம் சாற்றி வழிபடுவதோ சிறப்பான பலன் உண்டு. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கி பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டத்தையும் நீக்கிடுங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகள் இல்லைன்னா கோவில்களில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு வெள்ளம் கலந்த அரிசி மாவு உணவாக கொடுப்பது ரொம்ப நல்லது. துறவிகளுக்கு யாசகர்களுக்கு ரொட்டி இனிப்பான உணவுகளை தானம் அளித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த கர்மவினை பாதிப்புகள் நீங்கணும். வயதால் முதிர்ந்தவங்களுக்கு
மரியாதை அளிப்பதோ அவங்களுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை பெற்றுத்தருங்க. வாரத்திற்கு செவ்வாய்க்கிழமையிலாவது அரசு மரத்தை வலம் வருவது சிறப்பான பலன் உண்டு. இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.